அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரியான இன்றைய நாள் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா, அதாவது இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமாக இந்த புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். அந்த வகையில் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூட்டியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்க வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகளின் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள்கள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2022 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களில் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவே தான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரொருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். அந்த வகையில் இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்று தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாடு மாதமாகவும் புரட்டாசி மாதம் இருக்கிறது. அதேபோல் புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் விநாயகர் விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மன சுத்தத்தோடு செய்தால் நாம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். அதே போல லட்சுமி விரதம், அதாவது புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அடுத்ததாக முகுந்தாபரண விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முயற்சிகள் கொண்ட கயிற்றை சரடை வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தில் பிள்ளை பேரு கிடைக்கும். ஜேஷ்டா விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களமும் கிடைக்கப்பெறும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கபிலா சஷ்டி விரதம் புரட்டாசி மாத தேய்பிறை
சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த நவராத்திரியினுடைய முக்கிய அம்சமாக கொலு அமைக்கும் பணிகள் மிக சிறப்பு. அந்த வகையில் கொலு படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, கொலு படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவர்களான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரை பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகள் வைக்க வேண்டும். ஆறாவது படிவில் 6 அறிவு கொண்ட மனிதன் பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். அதேபோல் 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படி தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்கள் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை ஆகியவர்களின் மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயகர் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இப்படி நவராத்திரியின் போது ரிஷபராசினியர்களான நீங்கள் இந்த கொலு வைத்து நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அந்த வகை ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். புதிய தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் பயணங்களால் பலன் உண்டு. அதே போல் புக்தி கூர்மையுடன் செயல்பட இருக்கீங்க. சுக்கிரன் பண நெருக்கடியை தவிர்த்து வழிகாட்டுவார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி புதன் சிறப்பான நிலையில் இருப்பதால் அற்புதங்கள் நிறைய நிகழக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பல சந்தர்ப்ப சாதகங்கள் கைக்கு கிடைக்காமல் கை நழுவி சென்ற பட்சத்தில் இனிவரும் காலங்களில் நீங்கள் எதிர்பாராத தருணங்களில் உங்களுக்கு கிடைத்து உங்களை வியப்பில் ஆழ்த்த இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அதே போல ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சொந்த கட்டிடத்தில் குடியேறும் வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. ஆலய வழிபாட்டிற்கு வாய்ப்பு உண்டு. 6ல் செவ்வாய் வரப்போவதால் துணிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். 4ல் கேது இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. தொழிலில் சில பிரச்சனைகள் வரலாங்க. வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக கையாளாவிட்டால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது அவசியங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.